இந்த கடையை பத்தி சொல்லணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடை. 20 ரூபாய்க்கே வந்து எல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுலாம். ரேட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. 30 ரூபீஸ் சாப்பிட்டோம்னா திருப்தியா இருக்கும். திரிகாரில் இந்த மாதிரி 3 இடங்குது. இதுல பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் வீட்டில் 20 ரூபா தான் கொடுத்துருவாங்க. அவங்க டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தேன். இது மாதிரி விலையை கம்மியாக போட்டால் அது சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் வந்திருக்கோம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன ஒரே லஞ்சா போடுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்றதுனால இந்த மாசம் ஃபுல்லா ஒரே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் போடலான்னு பாக்குறேன். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடை. 20 ரூபாய்க்கே வந்து எல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுலாம் எல்லாமே கிடைக்குது. 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு பூரி, தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா 3 தோசை வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மினி டிஃபன் வேணும், எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 30 ரூபாய்க்கு ஒரு காம்போ கொடுக்குறாங்க. அதுல இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது எல்லாமே வந்துருமா. நான் சொல்ற கடை வந்து திருவிகா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கடையோட பேரு ஸ்பீடு கடை. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்குக்கு வெளியிலே இருக்கும். இந்த கடை வந்து ராக்கெட் வேகத்துல இருந்தான்னா ஸ்பீடா செய்யறதுனால ஸ்பீடு கடைன்னு பேர் வந்தது. செம்ம ஸ்பீடா செய்யறாருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள ஒரு 10 பூரியை தட்டிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடா செய்யறதுனாலயே அவருக்கு வந்து ஸ்பீடு கடைன்னு பேர் வந்துருச்சான். ஸ்பீடு வந்து எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் அளவுக்கு செம்ம ஸ்பீடா செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அண்ணா பேசுவாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் வீடியோஸ் பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். முடிஞ்சா மக்கள்கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பேருனா? ஜெயராம். எங்கேருந்து வரீங்க? சூளை. டிஃபன் எவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா சாப்பிட்றேன். 1 இயர்னா வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். எப்படி காஸ்ட் வைஸ் எப்படின்னா இருக்கு? ரேட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சூளையிலேருந்து இங்க வரீங்கன்னா எப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லை, நம்ம சேல்ஸுக்குன்னு வருவோம். ஓகே. சேல்ஸுக்கு வரும்போது சாப்பிடுவோம். என்னன்னா இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மோஸ்ட்லி இட்லி தானே சாப்பிடுவோம். அதாவது வெளியே இருந்ததை விட நீங்கள் பரவாயில்ல. ரேட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. 30 ரூபீஸ் சாப்பிட்டோம்னா திருப்தியா இருக்கும். வெளியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு 100 ரூபீஸ் சாப்பிட்டு 30 ரூபீஸ் சாப்பிடுவோம். நான் சைட் டிஷ்ஷும் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு நிறையவே கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு டேஸ்ட் வைஸ்? எல்லாமே நல்லா இருக்கும். சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு, வடகரி இருக்கு. எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. அந்த அண்ணா செய்யறாங்களா, ஸ்பீடா வேலை செய்யறாங்க, அதை பத்தி நீங்க எப்படி எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க இதை? அது அவரு தான் மேடம் கேட்கணும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு இது பண்றாரு. இல்ல இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 2 மணி நேரமா இருக்கோம், யாருமே இங்க நிக்கல. செம்ம ஸ்பீடா குடுக்கறதுனால நிறைய பேர் வராங்க, வந்துட்டு போயிடுறாங்க. ஓகே, அதுதான் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்றாரு. ரொம்ப காலமா நாங்க இங்க சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி. ஏழைங்களுக்கு ஒரு உகந்தமான இடம் இது. அவ்வளவுதான். திரிகாரில் இந்த மாதிரி 3 இடங்குது. இதுல பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட். நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியா பண்ணுவாங்க. எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? நான் ஒரு 3-4 வருஷமா சாப்பிட்டேன். இந்த ஏரியா தானா நீங்க? ஆமா, நான் இதே திரிகாரி. அரிசியும் பூரி தான் சொல்ல போடுவாரு. அதுல 3 விதமான சட்னி கொடுப்பாரு, உருளைக்கிழங்கு கொடுப்பாரு. நான் பெரும்பாலும் உருளைக்கிழங்கு வெள்ளை சட்னியும் சாப்பிட்டு போயிடுவேன். சூடா போடும் போது வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். ஓகே. பூரியே வந்து நீங்க 72 வயசு ஆகுதுன்றீங்க, ஆனா பூரி சாப்பிடுறதால உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுதா இந்த கடையில? சுட போட்டு தராரு, அதானே முக்கியம். ஓகே. வீட்டுல கூட வாங்கி செய்து போட்டு தட்டை கொடுக்குள்ள ஆறிடும். இங்க பாத்தீங்கன்னா இருப்பேன், சுட சாப்பிட்டு போயின்னே இருப்பேன். எனக்கு செட் ஆகும். எவ்வளவு நாளா இங்க சாப்பிடுறீங்க? நான் இருக்கிறேன், ஒரு 5-6 வருஷமா இருக்கிறேன். ஆனா இங்க இல்ல, மரும வீட்டு இருக்கிற வாநகரத்துல. திடீர்னு வரும், திடீர்னு காய்கறி கடை இருக்குதுங்களே, அதுவே தான் நம்ம கடை. டிஃபன் எப்படி இருக்கும் டேஸ்ட்? நல்லா இருக்குங்க, நல்லா அருமையா இருக்கு. இப்ப பசி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சரி வச்சுங்க சாப்பிடுவோம். உங்க பேருனா? குமரேசன். கடை பேரு? பேரு வீடா வேலை செய்யறதுனால எல்லாரும் வச்சு இல்லை, எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரு 10 வருஷமா இங்கே கடை வச்சிருக்கேன். எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து இட்லி சாப்பிடுவாங்கல்ல, வேகமா போகணும், வேகமா வருவாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அவங்களுக்கு வேகமா கொடுத்ததுனால அவங்களே வந்து எனக்கு ஸ்பீடுன்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. மெட்ரோ ட்ரெயின் வேகத்துல பயங்கரமா உங்க காலும் நிக்க மாட்டேங்குது, கையும் நிக்க மாட்டேங்குது, செம்ம ஸ்பீடா செய்றீங்க. அது நமக்கு ட்ரைனிங் வந்து ஒரு 20 வருஷம் ட்ரைனிங் இருக்கு இதுல. அதனால எப்பவும் ஸ்பீடா தான் செய்வோம். அப்படியே நண்பான்னு பேசுறீங்களே, எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? எப்பவுமே நண்பான்னு சொன்னாவே நான் ஒரு அன்பா இருக்கும்ல,
ஓ சரி. அதனால நந்தான்னு சொல்லிடுவேன். ஆனா இந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மலேசியால இருந்தேன். ஓ மலேசியால இந்த வேலை எல்லாம் பண்ணீங்க? இல்ல அங்க வேற வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்க ஹோட்டல், பெரிய ஹோட்டல், காசா ஹோட்டல் இருக்கு தெரியுமா, வெஜிடேரியன் ஹோட்டல். அதே அகரம் காமராஜர் தலைக்கிட்ட இருக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து 4 வருஷம் வந்து மாஸ்டர் வேலை செஞ்சேன். அப்புறம் பார்த்தேன், சரி அந்த ஹோட்டல்ல இருந்து நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இதை தொழில் தொடங்கினேன். பார்த்தேன் இந்த மாதிரி வேலை கம்மியா போட்டு மக்களுக்கு உதவி செய்வோம், நம்ம வேலைக்கு போனோம்னா 1000 ரூபா சம்பாதிக்கலாம். எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு மாசத்துக்கு கூட்டி இவ்வளவு வேகமா வேலை செய்யறவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த 1000 ரூபாய் எதுக்கு வேலை இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், நம்மளே வந்து உழைச்சி எடுத்துக்கிடுவோம், விலையை கம்மியா போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து மேக்சிமம் வீட்டுல 20 ரூபா தான் கொடுத்து விடுவாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இல்ல நடுத்தர அவ்வளவுதானே கொடுப்பாங்க. அவங்க டேஸ்டா சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தேன். இது மாதிரி விலையை கம்மியா போட்டா அதுவும் சந்தோஷமா சாப்பிடுவோம். இது மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணது வந்து, இந்த தொழிலுடைய தொழில் வந்து பசி எடுத்தா அம்மாதான் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, இது வந்து தாய் தொழில். அதனாலதான் இந்த தொழிலே நான் சூஸ் பண்ணேன். இது அப்பல இருந்து கத்துக்கிட்டு அப்படியே வந்து இந்தியாவில வந்துட்டேன். கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கணும்? இட்லி, பொங்கல், பூரி, தோசை, வடை. 5 இட்லி 20 ரூபா, 4 பூரி 20 ரூபா, ஒரு பொங்கல் 20 ரூபா, 3 தோசை 20 ரூபா, 6 வடை 20 ரூபா. அதே மாதிரி மினி டிஃபன் சொல்லிட்டு 2 பூரி, கொஞ்சம் பொங்கல், ஒரு வடை, 2 இட்லி, அது 30 ரூபா. ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். இட்லிலாம் பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்குங்க. எல்லாமே நான் ஒரு மினி டிஃபன் காம்போ தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இதுவே கரெக்டா இருக்கும். நான் எனக்கு வயசுல சாப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல இட்லிலேருந்தே ட்ரை பண்ணலாம். இட்லி பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது 5 இட்லி வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 5 இட்லி 20 ரூபாய்க்கு தாராளமா சாப்பிடலாம். இதை விட வந்து கம்மியான பிரைஸ்ல நான் எங்கேயுமே இட்லி பார்க்கலாம். ஏன்னா 4 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னும் போதே உங்களுக்கு பிரைஸ் நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தா தெரியும். 4 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. வடைக்கறியோட சாப்பிட்டேன்னா வடைக்கறியுமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. காரம் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பியோர் வெஜ் தான் இந்த கடை. நீங்க நான்வெஜ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு வர முடியாது. பொங்கல் வந்து சவுத் இந்தியனோட ஸ்பெஷல். ரெகுலரா நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், புதுசா என்ன சொல்றது. ஏன்னா பொங்கல்னாலே நம்ம ஊர் சைட்ல நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பொங்கல் என்ன சொல்றது, பெருமாள் கோயில்ல போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. நிறைய ஜீரகம் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ரைஸே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு நல்லா குழஞ்சி நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு குக்கர்ல பண்ணலன்னு நினைக்கிறேன், தனியா பண்ணிருக்காங்க. அதனால வந்து ஒரு மாதிரி இறுகாம தலை இருக்கு. குக்கர்ல பண்ணும்போது கொஞ்சம் ஆறும்போதே இறுகிடும். ஸோ வந்து இதை தனியா வேக வச்சு பண்ணதுனாலதான் இவ்வளோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயில் பொங்கல் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த பொங்கல் வந்து இங்க கொடுக்குறாங்க. புதினா சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. புதினா சட்னின்றது மோஸ்டா இங்க எந்த இடத்துலயும் கொடுக்க மாட்டாங்க. தேங்காய் சட்னி இருக்கும், கார சட்னி இருக்கும். இவங்க கிட்ட புதினா சட்னி கிடைக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிக்கான விஷயம் தான். எனக்கு புதினா சட்னி ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து வீட்டுல செய்ய மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி செய்யறதுக்கு வந்து லேட் ஆகும்ன்றதுனால செய்ய மாட்டேன். பொங்கல் எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு பொங்கல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வந்து இந்த பொங்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு, இந்த கடைக்கு நிறைய பேர் வராங்க, யாரையுமே நிக்க விட மாட்டாரு. அந்த அண்ணா செம்ம ஸ்பீடா எல்லாரையுமே அனுப்பிச்சிடுறாரு கொடுத்து. அதனாலதான் இந்த கடைக்கு என்னமோ ஸ்பீடு கடைன்னு பேர் வந்துச்சான்னு தெரியல. அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க வீடியோல பாத்துட்டீங்க, அப்பவே தெரியும். பூரி தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்டே தோணுச்சு. ஆனாலும் இட்லில இருந்து போலாம் அப்படின்ட்டு பூரியை லாஸ்டா சாப்பிடுறேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புலே சாஃப்டா இருக்கு. பூரியுமே சூப்பரா இருக்குங்க. சாஃப்டா இருக்கு, சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. எதுலயுமே வந்து இந்த உப்பு காரம் எதுவுமே டாமினேட் பண்ணல, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து எதுவுமே கலர் அஜினோமோட்டோ எதுவுமே போடல. இது இட்லியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷ்பு இட்லிலாம் புஷ்ஷுன்னு வரும். அதுக்கு வந்து சோடா உப்பு எல்லாம் போடுவாங்க. ஆனா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாதனால நல்லாவே இருக்கு. ஸோ நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி நம்பி சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பூரி வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த 4 பூரி 20 ரூபாய்க்கு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும். நீங்க எல்லாமே ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மினி டிஃபனை சாப்பிடலாம்.
மத்தபடி வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லுவேங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தரத்தோட குடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கம்மி பிரைஸ்ல அவங்க வாழை இலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படிதான் அவங்களுக்கு வந்து இந்த ரேட்டை கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு, நான் சண்டேல தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் கவர் பண்ண முடியல. அது ஒரு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.